ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஹெல்த்தி ரெசிபியோட வந்திருக்கேன். ஆமாங்க, பாலக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய், நம்ம வாஷ் பண்ணியிருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அடிகனமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், நான் இன்னைக்கு பிளாக் சால்ட் தாங்க யூஸ் பண்றேன். உங்க சுவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க சாதத்தையும் போட்டு உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூளும் போட்டு லாஸ்டா பன்னீரும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நாளைக்கு வேறொரு வீடியோல பார்க்கலாம்.